மழை அப்டேட் இது ஆகுது. பாண்டிச்சேரியில மழை பெய்யுதா அப்போ? பெய்யுது ஓகே, சார். பெரிய ஹெவி ரெயினா இருக்கு? இல்ல சார், மாடரேட் ரெயின் தான் சார். ரொம்ப மிதமான அது மழை கண்டினியூ தான் பண்ணும், சார். கண்டினியூ ஆகாது. இப்படி ஹெவி ரெயின்ஸ் சான்சஸ் சான்சஸ் இருக்கா இருக்கு சார்? பாஸ். நைட் சப்போஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சவுத் வெஸ்ட் டிப் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்கு. ஓகே, அதான் ஃப்ளட் வர மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஃப்ளட் தேவையில்ல, வாட்டர் லாகிங், லோக்கலைஸ் வாட்டர் லாகிங் இருக்கோ சான்சஸ் இருக்கு பாஸ். சேஃப்டி நேற்று பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க பண்ணி வைக்கலையா? சேஃப்டிங்கிறது ப்ரிகாஷன்ஸ் எடுத்து வைக்கணும். நேற்று பேசிக் அது பண்ணிருக்கீங்க. அதுதான், அது போதும். ஓகே ஓகே சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இண்டிகோ வந்து எல்லா ஆபரேஷன்ஸும் ஸ்டாப் பண்ணிருக்காங்களா? அந்த அளவுக்கு வெதர் மோசமா இருக்குங்களா சார்? ஐ நோ தேர்ஸ் a cyclone பட் கம்ப்ளீட்லி தே ஹவ் சஸ்பெண்டட் ஆல் தி ஆபரேஷன்ஸ்ங்க. பாதி வழியில வந்து ஃபிளைட்டு திரும்ப ஆரிஜின் டெஸ்டினேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் ஒருத்தர் ரிசீவ் பண்ண போனேன், ஹாஃப்வே போகும்போது பார்த்தா ஃபிளைட் அவர்ல செக் பண்ணா ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தது ஃபிளைட். ஆமா, விண்ட் கஸ்ட் இருந்தா ஸ்டாப் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு 80 km/h விண்ட் கஸ்ட் ஒரு 3 செகண்ட் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஃபிளைட் ஆபரேஷன்ஸ் வந்து விண்டுக்கு பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவாங்க. டர்புலன்ஸ் பயங்கரமா இருக்கும் இல்லையா வண்டி மேல போயிட்டு இருக்கும்போது. சோ வந்து 90 km இதுல வந்து அது வந்து நம்ம ட்ரெயின்டு பைலட்ஸ் வந்து அவங்களால லேண்ட் பண்ண முடியும். கிராஸ் லேண்டிங் பண்ணுவாங்க, கிராஸ் விண்ட் லேண்டிங் பண்ணுவாங்க. அதர்வைஸ் தே வில் சஸ்பெண்ட் தி ஆபரேஷன்ஸ் ஃபார் நவ். அது அவங்க நார்மல் புரோட்டோகால், அதே ஏடிசி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க எல்லாமே. ஓ ஓகே சார். ஏன்னா இண்டிகோ மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல, இண்டிகோ மட்டும் தான் சென்னைக்கு வருது, வேற என்ன வருது? ஏர் இந்தியா வருது. ஏர் இந்தியா தவிர இண்டிகோ தவிர நான் ஃபிளைட்டை பார்க்கல டொமஸ்டிக்ல. தேங்க்யூ. சார், ஒரு பிரீஃப் ரீகேப் கொடுக்க முடியுமா சார்? இப்போ நம்ம அப்கமிங் ஹாஃப் டே பொறுத்து அந்த வெஹிக்கிள் வெளில கொண்டு விடுறதுல மிஸ் பண்ணிட்டேன். வெஹிக்கிள் வெளியே கொண்டு விட்டு வந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. சரிங்களா? அதாவது சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் உயிருக்கு தான், உடமைக்கு கிடையாது. உடம்பை அடுத்து பாத்துக்கலாம். சரிங்களா? உயிரை பணைய வச்சு வெளியே போகாதீங்க. ஏன்னா ஏதாவது அதான் என்னோட அட்வைஸ். சரிங்களா? வீட்டுக்குள்ளே இருங்க. சரிங்களா? சிஸ்டம் விண்ட் ஸ்பீட். ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க பாஸ். ஆக்சுவலா இப்போ குளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 30 to 40% ரோட்ல ஃபுல்லாவே வாட்டர் ஆக்குபை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ ரெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, வீடு கிட்ட உள்ளதான் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் உங்களுக்கு டேக் பண்ணி. சுத்தி தண்ணி. அதான் பாஸ், நார்த் சென்னையில ஹெவி ரெயின் இருந்திருக்கு பாஸ். கம்பேர்ட் சவுத் சென்னை. அதனால வந்து அந்த வாட்டர் லாகிங் இருக்கு, லோக்கலைஸ்ட் வாட்டர் லாகிங் இருக்கு. கொஞ்ச நாள் இப்போ ரெயின் இல்லையா, குறைஞ்சிச்சு இல்லையா? இப்போ ஆக்சுவலா ரெயின் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனா வாட்டர் லெவல் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா வந்து கம்மி ஆகல, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை மணி நேரத்துல ரெயின் வி கேன் எக்ஸ்பெக்ட்? ஏன்னா இப்ப விட்டதுல இப்போ மறுபடியும் ஆஃப்டர்நூன் ஹெவியா வருமா இல்ல மாடரேட் ரெயின்ஸ் எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எனக்கு அது கேட்கிறேன். ரெயின் பேண்ட் வந்து இப்போதைக்கு பக்கத்துல வந்து பெரிய ரெயின் பேண்ட் இல்ல. எஸ்டாப்ளிஷ்ட நியூ ரெயின் பேண்ட் ஜெனரேட் அர்த்தம் கிடையாது, சான்சஸ் இருக்கு. ஸோ ரெயின் பேண்ட் ஜெனரேட் ஆச்சுன்னா திருப்பி ரெயின் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ வேற பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சென்னை ரிலேட்டிவ் ரெயின் ஃப்ரீயா இருக்கு பாஸ். ஸோ ஒரு 3 hours அப்புறம் வந்து ஒரு ஹெவி ரெயின்ஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு. 3 hours கழிச்சு அப்டேட் பண்றேன் பாஸ். சரியா சார்? வணக்கம். ஹலோ சார். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து சைக்ளோன் சார். ஹலோ சார், லாஸ்ட் இயர் வந்து ரெயின்ஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த லெவல்ல சார் இருக்கு? அது லாஸ்ட் இயர் சைக்ளோனுக்கும் இருக்கும் சேம் எஃபெக்ட் இருக்குமா? எப்படி சார் இது? ஹலோ, லாஸ்ட் இயர் மென்ஷன் வந்தது, அந்த சைக்ளோனுக்கும் இந்த சைக்ளோனுக்கும் எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கு? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? எந்த மாதிரி லெவல்ல இருக்கு இந்த சைக்ளோன்? இந்த சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் இன்னும் கடல்ல தான் இருக்கு. 150 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சென்னை இருக்கு. ஸோ வந்து மெயின் ரெயின் பேண்ட் சென்னை டச் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் டச் பண்ணிட்டு ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இப்போ இந்த ரெயின் பேண்ட் இன்டீரியர் மூவ் ஆயிடுச்சு. ஸோ சென்னையில ரொம்ப நார்த் சென்னையில ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது. இப்போ ஒரு பிரேக் இருக்கு, சேம் ரெயின் பிரேக் இருக்கு. இப்போ ரெயின் பிரேக் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெயின் பேண்ட் வந்து இப்போதைக்கு பெருசா ரெயின் பேண்ட் சென்னை பக்கத்துல இல்ல.
பட் நியூ ரெயின்பேண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்றேன். டில் த டைம் ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. பட் சைக்ளோன் லேண்ட்ஃபால் பாத்தீங்கன்னா நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலைக்குள்ள லேண்ட்ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நான் க்ளோஸா ட்ராக் பண்றேன், எல்லாருமே பார்த்துட்டு அப்டேட் பண்றேன் அப்பப்போ. சார் வணக்கம் சார். வாட்டர் பாடிஸ்லாம் எப்படி இருக்கு சென்னை சுத்தி? வாட்டர் பாடிஸ்மே எப்படி இருக்குன்னா இன்னும் ஃபுல் அசஸ் பண்ணலாம் பாஸ், பண்ணி நாளைக்கு தான் தெரியும். ஓரளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கு இருந்திருக்கு, பட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் ரெயின்ஃபால் வந்து நெக் ஏரியாஸ் இது வரைக்கும் இல்லை, பார்க்கலாம். ஜஸ்ட் அன் அப்டேட், ஆரம்பாக்கம் அண்ட் எஜிஎஸ் காலனி இங்க சுத்தி தண்ணி எதுவும் பெருசா ஸ்டெக்னன்ட் இல்ல, ஓரளவு ரெயின்ஸுமே இல்ல 15 to 20 மினிட்ஸா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார் வணக்கம், நங்கநல்லூர்ல இருந்து. சார் பழவந்தாங்கல் சபை வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க நங்கநல்லூர் குரூப்ல இருந்து. ஓகே, அப்புறம் இப்போ எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு சார், ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ வந்து 150 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சென்னை தான் இருக்கு. 140 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சென்னை இருக்கு, கொஞ்சம் மூவ் ஆகலாம். மகாபலிபுரம் கிட்ட வருமா? எங்க ஐடியா என்ன சார், எப்படி கிடைக்கும்? அதாவது இப்போ ஒரு 3 years கழிச்சு எக்ஸாக்டா சொல்ல முடியும் மேம். இப்போதைக்கு வந்து மகாபலிபுரம் தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நங்கநல்லூர் மழை பெஞ்சிருந்தா சார் இருக்கு, மழை நிக்கல இங்க. மழை நிக்கல, இப்போ மழை விட்டு விட்டு பெய்யுது. ஏன்னா இப்போ ஒரு திருப்பி வந்து ஒரு குட்டி ரெயின் பேண்ட் வந்து இது மேல இருக்கு, மவுண்ட் ஏரியா கொஞ்சம் சிட்டில ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெயின் வந்து கண்டினியூ ஆக தான் செய்யும். பட் வந்து ஹெவி வெரி ஹெவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேடா பார்த்து தெரியுது ஒரு ரெயின் குட்டி ரெயின் வந்து சிட்டிலேயே இருக்கு, ஒரு குட்டி ரெயின் பேண்ட் இருக்கு. ஆமா, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. மச் நீடட் பிரேக் ஃபார் நார்த் சென்னை. நார்த் சென்னை பயங்கர ஹெவி ரெயின் இருந்ததுக்காக இப்போ வந்து அவங்க பிரேக் கொடுத்துருக்கு. இப்போ சவுத் சென்னையில் அவ்வளோ ஹெவி ரெயின்ஸ் இல்லை, பட் கண்டினியூஸ் ரெயின்ஃபால் இருந்துட்டு இருக்கு, கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் 3 years ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுங்க சார், ஒரு 1 minute ரீகேப். அதான் 1 minute ரீகேப்ஸ் வந்து இப்போ சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்ளோன் வந்து இருக்கு. ஸோ இட் மைட் மூவ் மோர் சவுத் வெஸ்ட்னா ஐஎம்பி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்றது, நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுது பேஸ் பண்ணி சொல்ல முடியும். மெயின் ரெயின் பேண்ட் எல்லாம் சென்னைக்கு மூவ் ஆகி ஹெவி ரெயின்ஸ் கொடுத்துருக்கு. நார்த் சென்னை ஹெவி ரெயின்ஸ், சவுத் சென்னைல மாறி ஹெவி ரெயின்ஸ் இருக்கு. இந்த ரெயின் பேண்ட் உள்ள மூவ் ஆயிடுச்சு. நியூ ரெயின் பேண்ட் சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விண்ட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு ஐஎம்டி சொல்லியிருக்காங்க. ஸோ பி கேர், விண்ட் ஸ்பீட்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வாட்டர் லாகிங் சப்போஸ் இல்லைன்னா கூட விண்ட் ஸ்பீட் வந்து ஹெவியா இருக்கு சான்ஸ் சைக்ளோன்ல இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெஸ்ட் பாஸ். அந்த கோர் எவ்வளவு கிராஸ் ஆயிருக்கு சார்? எவ்வளவு % ஆஃப் தி கோர் நம்ம தாண்டி இருக்கோம்? கோர் ரெயின் பேண்ட் அவுட்டர் பேண்ட் தான் டச் பண்ணிருக்கு. அவுட்டர் பேண்ட் டச் பண்ணிச்சு. சிஸ்டம் இஸ் ஸ்டில் 140 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை. ஓகே, அப்ப அந்த மெயின் சிஸ்டம் வரும்போது தான் மெயின் ரெயின்ஸ் எதிர்பார்க்கலாமா? இல்ல, மெயின் ரெயின்ஸ் வராமலும் போகலாம், ரெயின் பேண்ட் ஜெனரேட் பண்ணலாம், வெறும் காத்து மட்டும் வரலாம், இது வரலாம் பாஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சென்னை இப்போ இருக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு க்ளோஸா தான் இருக்கு சிஸ்டம் தான் எனக்கு தெரியுது. சென்னைக்கு க்ளோஸா டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ரொம்ப க்ளோஸா மூவ் ஆயிட்டு இருக்குமா தெரியுது பாஸ். ரேடார்ல வந்து அந்த மாதிரி நேத்து கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரியோட நல்ல நார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ பாண்டிச்சேரி நார்த்ல தான் இருக்கு. 12.2 பாண்டிச்சேரியோட நார்த் தான், அது நார்த் ஈஸ்ட் தான். ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து சென்னை லேட்டிடியூட் பக்கத்துல இருக்கிற மாதிரி அதை நான் பாக்குறேன். ஓகே, அப்ப நம்மள விட அந்த சவுத் ஆந்திராக்கு நேத்து நைட் நல்ல மழை பெய்யுது. இல்ல, சவுத் ஆந்திரால வந்து நைட் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஆந்திரா, நெல்லூர்ல ரெயின் இருந்தது. நார்த் சென்னையில ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு. இப்படிதான் இருந்தது பேட்டர்ன். ஓகே ஓகே. சோ as of now midnight நைட் டைம் தான் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கிராசிங். அதான் ஐஎம்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உங்க பாயிண்ட்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அப்போ ஸ்லோ டவுன் சொல்ல முடியாது பாஸ். அந்த மூவிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு இப்போ ஐஎம்டியோட லாஸ்ட் அப்டேட் 12 km/h இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்தா சொல்ல முடியும் பாஸ் எக்ஸாக்ட். அடுத்த ஸ்பேஸ் எப்ப சார்? அடுத்த ஸ்பேஸ் வந்து நான் இப்போ இந்த ஸ்பேஸ்ல போயிட்டே இருக்கு. சரிங்களா, இந்த ஸ்பேஸ் கட் பண்ணிட்டு ஒரு இது போக வேண்டியிருக்கு. ஒரு பிரேக் ஒன்று போயிட்டு மேபி ஒரு மணிக்கு மேல ஆஃப்டர் வச்சுக்கலாம் பாஸ். நெக்ஸ்ட் இம்பாக்ட் வரும்போது வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஒரு ரிட்டன் ட்வீட்லயும் ஒரு இது கொஞ்சம் சம்மரி போடுறேன் பாஸ். ஐ வில் புட் ஆல் சம்மரி. சரிங்களா? தேங்க்யூ.